அன்பே சிவம். உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். என்னென்னா, பூர்வ ஜென்மனா என்ன அப்படின்னு உலகத்தில் போராடின்னு இருக்கிறாங்க. அந்த பூர்வ ஜென்மனா என்னன்னா, முதல்ல இறைவனே ஆண்டு இருப்பார். அதுக்கப்புறம் ராஜாங்க காலம் வந்தது. அப்புறமேட்டு ஒரு காலம் வந்தது. அப்படியே அப்படியே காலங்கள் மாறி 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 முனிவர்கள் ஆடுற மாதிரி வந்தது. அப்படியே அப்படியே காலங்கள் மாறி மாறி மனிதனுக்கிட்ட லாஸ்ட்டில் மக்களாட்சியே மகேசன் ஆட்சின்னு இறைவன் ஒளியாக போயிட்டார். ஒளினா கண் ஒளியாக போயிட்டார். அப்போ ஒளியாக போகும்போது சிந்தனை படைப்பை சிந்தனை இருந்தால் தான் நீ பிழைக்க முடியும். இல்லைன்னா உனக்கு சோறு கிடையாது. நீயே உழைச்சி முன்னேறினா தான் உனக்கு சோறு, இல்லைன்னா சோறு கிடையாது அப்படின்ற மாதிரி உன் சிந்தனை வழியாக உன் சிந்தனை மூலியமாகவே உன்னை விதை போட்டு உன்னை பிழைக்க வைக்கிறது தான் இறைவனோட பண்பு. இப்போ உக்காஞ்சிக்கினே இருந்தால் யார் சோறு போடுவா? நம்ம உழைச்சாதான் சோறு அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாரு இறைவன். அப்போ ஆக்கிட்ட போது இறைவன் உனக்குள்ளே சிந்தனை ஒளி மூலியமாக இருக்கிறார். அப்போ ஒளி மூலியமாக இருக்குது. முன்னோர்களும் அதுதான் முன் ஜென்மம் சொல்கிறது. முன் ஜென்மம் மாதிரி நம்ம இல்லை, நம்மளுக்குள்ளேயே இறைவனை வச்சுன்னு இருக்கிறோம். நமக்குள்ளேயே மனசாட்சி மூலியமாக இறைவனை வச்சுன்னு இருக்கிறோம். மனசாட்சி தான் இறைவன். நீ நல்லது செஞ்சால் நல்லது, கெட்டது செஞ்சால் கெட்டது. நீ அடுத்தவன் பொருளை எடுத்தாலும் அது கெட்டது தான். அடுத்தவன் பொருள் ₹1 வாங்கினாலே கெட்டது தான். நீ உழைப்பால் உயர்ந்தா அது நல்லது. உழைப்பால் உயர்ந்தவன் தான் இறைவன் பண்பை அடையிறதுன்னு அர்த்தம். இப்போ அடுத்தவன் பொருளை எப்படி திட்டம் போட்டு திருடி, அதாவது திட்டம் போட்டு திருடர் கூட்டம் திருடி கொண்டே இருக்குதான், சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குதுன்னு மனிதரை சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் சொல்லும் போது இது திட்டம் போட்டு திருடுற கூட இருந்துக்கினே இருக்கும். அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட இருந்துக்கினே தான் இருக்கும். இது ஒருத்தர் மனசாட்சி பிரகாரம் நடக்கிறவங்க நடந்துக்கினே தான் இருப்பாங்க. அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது. நம்ம நல்ல வழியில் போகணும். நம்ம கரெக்டான சிந்தனையில் இருந்தோன்னா அதுக்கு சொல்லுவாங்க தனித்தீரு விழித்தீரு. அப்படின்னா என்னன்னா நம்ம கரெக்டாக இருக்கணும். நம்மளை தனித்திருனா சிந்தி. அப்போ விழித்திருனா யாரும் நம்மளை இது தாக்காத மாதிரி விழித்திருன்றாங்க. அப்போ விழித்திரும் போது அப்போ எவ்வளோ கருத்துக்களை அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கருத்தெல்லாம் எடுத்துக்காத ஒரே ஒரு காம உணர்ச்சியை மட்டும் எடுத்துன்னு. இப்போ ஒருத்தன் படித்தேன்னா ஒரு டைலரிங் படித்தேன்னா அந்த டைலரிங் தான் அவருக்கு வரும். படித்தேன்னு சித்தால் இதுக்கு படித்தோன்னா அந்த மாதிரி குணத்தில் தான் அந்த ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் படிச்சுட்டு அந்த ஒரே ஒரு வாக்கியம் தான் அந்த தம்பியோட வாயிலே வருது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே உணரலாம். இப்போ தாய்மையை எப்படி நம்மளே உணருமோ அதேமாரி நம்மளும் படிக்கலாம், நம்மளே உணரலாம். அது கெட்டது நல்லது நம்மளே பிரிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு ஆள் தேவை கிடையாது. இறைவன் ஒரு ஆள் தேவை கிடையாதுன்னு தான் அப்பயே மனிதனுக்குள்ளே இறைவனை பாருங்கள், உங்களுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறாருன்ட்டு அப்பயே சொல்லி அமைச்சிருக்கிறார். மனிதனுக்குள்ளே இறைவன், நீ இறைவன் ஆகிறதும் நீ ஒரு தவறான வழியில் ஆகிறது உனக்குள்ளே தான் இருக்குதுன்னு இறைவன் சொல்லிட்டார். அப்போ நீங்கள் ஏன் அடுத்தவங்களை தேடி போகிறீங்கன்ற இப்போ ஒருத்தர் ஆன்மீகம் இப்போ நம்ம யோக நிலையில் இருக்க சொல்கிறாரு. யோக நிலையில் நம்ம யோக நிலையில் இருக்கிறோம். திருடன் தான் யோக நிலையில் இருக்க சொல்லுவோம் நம்மளை. ஏன்னா கண்ணை முடினா ஒன்றுமே தெரியாதுல்ல, நம்ம எதனாலும் திடீர்னு போயிடலாம்ல. அப்போனா கண்ணை முடின்னு யோக நிலையில் இருக்கும்போது அவன் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி ஈக்குள்ளே தான் அந்த யோக நிலையில் இருக்க சொல்கிற திருடன் தான் சொல்லுவான். இப்போ நல்லா இருக்கிறவங்க சொன்னோன்னா அதை பாருமா அழகாக இருக்குது பார்த்தியா, இது மாதிரி நம்மளும் பண்ணலாம் பார்த்தியா, இதை பாரு நல்லா இருக்குல்ல, இது மாதிரி நம்மளும் பண்ணலாம்ல, நம்மளுக்கு திறமை இல்லையா, அவங்களுக்கு மட்டும் இருக்க திறமை, அப்போ நம்மளுக்கு இல்லையா அப்படிலாம் நினைக்க தோணும் நம்மளுக்கு. ஏன்னா அதை பார்த்தா தான் நம்மளுக்கு தோணும். பார்க்கலாம் எப்படி தோணும். இப்போ ஒரு பொருள் இப்போ இந்த செல்லே வெட்டுக்குங்க, இந்த பொருளை அமைச்சிக்கிறாங்கன்னா இப்போ இந்த செல்லு இல்லைன்னா அவர் எப்படி பேசுவார்? அப்படி இருக்குதோ ஃபூனு ஊதுற மாதிரி ஒரு ஆன்மீகம் இருந்ததுன்னா இந்த செல்லில் எப்படி அவர் பேசுவார்? இதை உணராத மனிதன் கூட அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுறது. இப்போ ஆன்மீகத்தில் நான் இருக்கிறேன், நான் இல்லை. இப்போ இதை உணரணும் முதல்ல. இந்த செல்லு இவர் பேசுகிறாரு. இப்போ அந்த வெள்ளைக்காரன் மூலியமாவோ யார் மூலியமாவோ இந்த செல்லு வரல. அன்னைக்கு மாதிரியுமே ஊதிக்கின்னு இது பண்ணின்னு இருந்தோம்னா இந்த செல்லில் நீ எப்படி பேசுவ? அதை கூடவா உணர முடியாத உன்னை இறைவன் வச்சுட்டாரு. நீ ஒரு ஞான சூன்யம். நான் சொல்லுவேன் ஞான சூன்யம். நீ உலகத்துக்கு ஞான சூன்யமாக இருக்கிற, எதையுமே உணரல நீ. நான் சொல்லுவேன் ஞான சூன்யம்.
குழந்தைங்க கூட நேற்று வந்து நம்ம இப்படி இருந்தோம், இன்றைக்கி இப்படி இருக்குன்னுன்றது குழந்தைங்க கூட இந்த காலத்தில் குழந்தைங்கள்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது. அதுங்க பேசுகிற தோரணை, அதுங்க பேசுகிற வார்த்தைகள், அப்பப்பா தேன் வந்து என் காதில் பாயுது. அப்படி இருக்குது. நீ பேசுகிற பேச்சை கேட்டாலே உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தோணலை. அப்படி ஒரு ஆவேசமாக இருக்குது. ஏன்னா அது தவறான சிந்தனை. உன் சிந்தனையே தவறு. நீ வந்து ஆன்மீகத்துக்கு எதுக்குமே யூஸ் இல்லாத ஒரு யூசன்ஸ். அதுதான் சொல்லுவேன் நான். நீ எதுக்குமே யூஸ் இல்லை. நீ வந்து உணர்ந்து சொன்னீன்னா பரவாயில்ல. குழந்தைங்க படிக்குது பாரு, அப்படி படித்து அப்படி பேசுது பாரு, அது அப்படி கேட்கும்போது அப்படி சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அந்த முன்னோர்கள் இதுதான் வந்து சொல்கிறது நான். அடுத்து முன்னோரு 7 ஜென்மங்கள், அந்த பூர்வ ஜென்மன்றது அடுத்தவங்க இதை எடுத்து நம்ம படிக்கிறது தான். பூர்வ ஜென்மத்தில் இருந்ததை நம்ம எடுத்து படிக்கிறோம். அதான் பூர்வ ஜென்மத்தின் பலன் அப்படின்னு சொல்கிறது. அன்பே செய்வோம், நல்லதே செய்வோம், நலமுடன் வாழ்வோம், சித்திர ஆலயம் போவோம், இறைவன் ஆலயம் செல்வோம். அன்பே செய்வோம்.